நாம் யாவரும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகமே இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 நாட்கள் உண்டு. ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று இறந்த நாள். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் 3 நாட்கள் உண்டு. அல்லேலூயா. ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று மரித்த நாள், இன்னொன்று உயிர்த்தெழுந்த நாள். இதுக்கு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இது கேட்பாங்க, உன் நேசர் எதனால விசேஷித்தவர்? அவருக்கு 3 நாள் இருக்கிறதுனால கூட அவர் விசேஷித்தவர். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய பாடுகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்து அவரை கொண்டு போய் மனிதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அவரை கல்லறைக்குள்ளே கொண்டு போய் வைத்தார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தன்னுடைய போதகருக்கு நல்ல சுகந்த வர்க்கம் விடும்படி நிறைய சுகந்த வாசனையான திரவியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு சில ஸ்திரீகள் அவரை காணும்படி வருகிறார்கள். அவரை அப்படி காணும்படியாக கல்லறை இடத்தில் வந்த பொழுது அந்த கல்லறைக்குள்ளே இயேசு இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்குள்ளே இல்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல வாசனை போடணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த செத்து போன பாடி மேலாம் ஒண்ணு தெளிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? பன்னீர் தெளிப்பாங்க. சில பேர் ரசகற்பூரத்தை உருட்டி விட்டுருவாங்க. என்னவோ இருக்கட்டும். அந்த நாட்களில் சுகந்த வர்க்கம் விடும்படி கல்லறைக்கு வந்தாங்க. கல்லறைக்குள்ள இயேசு இல்லை. அப்பொழுது அவர்கள் கலக்கத்தோடு அந்த ஸ்திரீகள் எல்லாம் தரையிலே குனிந்து பயந்து கொண்டு, இயேசு எங்கே போனார்? அட படுபாவிங்களா, இயேசுவை எவ்வளோ சாவடிச்சுட்டு அவருடைய சரீரத்தை கூட இவனுங்க என்ன செய்தாங்களோ தெரியலையேன்னு ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு அவங்க தரையிலே குனிந்தவர்களாய் அழுது கொண்டிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல இருக்கிற 2 தேவ தூதர்களை ஒருத்தர் சொல்றான், நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இன்னைக்கு இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னா, கடவுளை செத்து போன இடங்கள்ல தேடிக்கொண்டிருக்கிறது. செத்து போன இடங்கள்ல, உயிரில்லாத இடங்கள்ல கடவுளை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவ தூதன் தான் சொன்னா, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் எப்பவுமே பொணங்க இருக்கிற இடத்துல இருக்கவே மாட்டாரு, ஜீவனுள்ள இடத்துல தான் இருப்பார். அல்லேலூயா. ஜீவனுள்ள இடத்துல தான் இருப்பார். ஆமென். எங்கேயாவது புறஜாதிகள் மத்தியில தேவன் இருக்கிறார் எழுதியிருக்கா? இல்ல. 2 பேராவது 3 பேராவது இயேசு என்ற நாமத்தினாலே கூடி வந்தா அந்த ஜீவன் இருக்கிற இடத்துல இயேசு இருப்பார். ஜீவனுள்ள இடத்துல இயேசு இருப்பார். ஒரு மரித்த மனுஷர்களோடோ மரித்த இடத்திலோ இருக்கிற தெய்வம் அல்லவே அல்ல. அல்லேலூயா. கடந்த 7 வருடங்களாக இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்க 7 ஈஸ்டர் செய்தி கேட்டுட்டீங்க. இது 7வது செய்தி. 7வது உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சம்பவம் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது.
இயேசு உயிர் தெழுந்துட்டார் அல்லேலூயா அல்லேலூயான்னு குதிக்கிறோம். இது ஒன்றும் பெரிய மிராக்கிள்லாம் இல்ல. இயேசு உயிர் தெழுந்தது ஒன்றும் பெரிய அற்புதம் இல்லங்க. லாசரு எத்தனை நாள் கழிச்சு உயிரோட வந்தான் சொல்லுங்க? எத்தனை நாள் கழிச்சு உயிரோட வந்தான்? 4 நாள் கழிச்சு உயிரோட வந்தான். இயேசுநாதர் எத்தனை நாள் கழிச்சு உயிரோட வந்தாரு? 3 நாள். அப்ப லாசரு பெரிய ஆளா, இயேசு பெரிய ஆளா? அல்லேலூயா. அவன் 4 நாள் கழிச்சு வெளியே வந்தான், இவர் 3 நாள்ல தான் வந்தார். நான் ஒரு விதவையின் மகன் செத்து போயிட்டான். தேவன் அவனுடைய பாடையை தொட்டார். அவன் சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சுடுகாட்டுக்கு, புதைக்க போறாங்க. பெண்களும் எல்லா ஆண்களும் அழுதுகிட்டே அந்த பாடி பின்னாடி போயிட்டே இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்தாரு. அந்த அம்மா மூஞ்ச பார்த்தாரு. அந்த விதவை தாய் கண்ணீரோடு அப்படியே சோகமா இருக்கா, துக்கமா இருக்கா. அவளை பார்த்த உடனே இயேசு என்ன பண்ணாருன்னா அந்த பாடையை தொட்டார், ஸ்ட்ரெச்சரை தொட்டாரு. அந்த பாடையை தொட்ட மாத்திரத்துல செத்து போயிருந்த மனுஷன் மறுபடியும் எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டான். அப்ப அவனுக்குள்ளே உயிர் தெழுதல் நடந்தது. அல்லேலூயா. நான் ஒரு விதவையின் மகனும் உயிரோடு எழுந்தான். அடுத்து யவீருவின் மகன் ஜப ஆலய தலைவன், ஒரு ஜப ஆலய தலைவனுடைய பொண்ணு செத்து போயிட்டான். அவன் சொல்ற, ஆண்டவரே நீ தயவு செய்து என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் பொண்ணு செத்து போயிட்டா, அவளுக்காக ஜெபிங்கப்பா. வீட்டுக்கு வந்தா செத்து போயிருக்கிறா. எல்லாம் அதுக்குள்ள ட்ரம்பெட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ட்ரம்பெட், நான் நினைச்சேன் இந்த ட்ரம்பெட் வாசிக்கிறது டப்பாங்குத்து குத்துறதெல்லாம் இப்பதான் இல்ல, அந்த காலத்திலேயே நடந்திருக்கு. வசனம் சொல்லுது, அவர் தாரை ஊதுகிறவர்களையும் தப்பட்டம் அடிக்கிறவர்களையும் வெளியே போங்க. அல்லேலூயா. நான் நினைச்சேன் பைபிள்ல சொல்லி இருந்தாதான் கண்டிப்பா எல்லாரும் கரெக்டா செய்வோம். ஆமென். ஏன்டா இவெல்லாம் ஆடுறான்னு எனக்கு ரொம்ப நாளா குழப்பம். இது இந்து மதத்திலையும் சொல்லப்படல, இஸ்லாமிய மதத்திலையும் சொல்லப்படல. ஏன் இவன் ட்ரம்ஸ் கொட்ட அடிச்சுக்கிட்டு அங்க ஒரு கூட்டம் அழுதுகிட்டே இருக்கும், இங்க ஒரு கூட்டம் போட்டு தாக்குவோம். ஏன்டா இவன் ஆடுறான், ஏன்டா இவன் கொட்டடிக்கிறான், ஏன்டா இவன் வாசிக்கிறான்? நமக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நம்ம செய்யறதே இல்லை. நம்ம எதை செஞ்சிருக்கோம், எதை செய்ய போறோம். ஆனா புறஜாதி அதை கரெக்டா ஃபாலோ பண்றான். தீபாவளி கிறிஸ்துமஸ் வந்தா கூட அவ்வளவு பட்டாசு வெடிக்கிறானோ இல்லையோ, அப்பனோ ஆத்தாளோ தாத்தாவோ பாட்டியோ போயிட்டா 1000 சரவெடி வைக்கிறான். அல்லேலூயா. எதுக்கு சரவெடி வைக்கிறதுக்கா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி யவீருவின் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அங்கே தாரை ஊதி கொண்டிருக்கிறார்கள், தப்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கம் போல பெண்கள் எல்லாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், மரியாதை எல்லாம் வெளியே போங்க. அல்லேலூயா. எல்லாரையும் வெளியே அனுப்பினாரு. அமிச்சிட்டு அந்த யவீருவின் மகளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிக் கொண்டு அவளுக்குள்ளும் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்ப உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கும் இவங்கெல்லாம் உயிர்த்தெழுந்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. உயிர்த்தெழுந்த இவங்கெல்லாம் மறுபடி செத்தாங்க, ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு சாகவே இல்லை. அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் நடந்துச்சு, ஆனா மறுபடியும் செத்து போனாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, மரித்த கிறிஸ்து இனி மரிக்க போகிறதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு நல்ல செய்தியை விட இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தி தான் நம்ம எல்லாருக்குமே பெரிய ஆசீர்வாதம் உள்ள செய்தி. ஆமென். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். பக்கத்துல தெரியல அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சில பிரச்சனை வரும்பொழுது அவங்களுக்கு தெரியல, சில கவலைகள் வரும்பொழுது அவங்களுக்கு தெரியல, சில கண்ணீர் வரும்பொழுது அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இயேசு செத்து போயிட்டாரு. இல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார். தேவ தூதன் அவர் உயிர்த்தெழுந்தார்னு முதல்ல சொல்லல, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? அவர் உயிரோடு இருக்கிறவர்ப்பா. ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து எத்தனை நாள் இந்த பூமியில தன்னை வெளிப்படுத்தினார்? 40 நாள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து உடனே புஷ்ஷன் பரலோகத்துக்கு போயிடலங்க. பைபிள் வசனம் சொல்லுது, அவர் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், அப்போஸ்தலரோடு பேசினார், அப்போஸ்தலரோடு உறவாடினார், அப்போஸ்தலரோடு சாப்பிட்டார், அப்போஸ்தலருடைய சந்தேகங்களை தீர்த்து வைத்தார், அப்போஸ்தலர்களை ஆசீர்வதித்தார். 40 நாள் அளவும் பைபிள் சொல்லுது அநேக தெளிவான அந்த தரிசனம்லாம் தேவன் அந்த நாட்கள்ல அந்த 40 நாளும் அவங்களுக்கு கொடுத்த தரிசனம், அந்த 40 நாளும் அவர்களோடு பேசின பேச்சு, அந்த 40 நாளும் அவர்களோடு உரையாடின உரையாடல், இதெல்லாம் ஏதோ ஒரு ஆவி மாதிரி அப்படியே ஒரு மேகம் மாதிரிலாம் நடக்கல. உங்களுக்கு புரியுதா? இயேசு அப்படியே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே பறந்து வந்துட்டு அப்படியே அவங்க கூட நின்னுகிட்டு ஒரு குழப்பமா அப்படியே நம்மளை சுத்தி நிறைய நம்ம கனவுலாம் காணுவோமே, அப்படியே 4 ஏஞ்சல்ஸ் அப்படியே பறக்கிற மாதிரி இது நடக்கிற மாதிரி என்னமோ புகையா இருந்துச்சு பாஸ்டர். அப்படியே அதுல அப்படியே என்னமோ தெரிஞ்சது, அப்படியே பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. என்ன தெரிஞ்சது தெரியல. அதான் இப்போ பிரச்சனை. அவன் சொல்றதுல எனக்கு ஒண்ணும் தெரியல சொல்றான். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மேக மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு பார்க்கவே முடியல. அவர் இப்படி இருந்து பாத்தியா பார்க்கலையா? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ். எங்களுக்கு ஒரு நாள் இப்படி ஒரு சொன்னாங்க, இப்படி ஒரு காட்சி பார்த்தேன். நான் சொன்னேன், இப்படி ஒரு காட்சியை சத்தியமா இந்த உலகத்தில் எவனும் பார்த்திருக்க மாட்டான். நீ தான் இருக்கிறதே பெரிய பரிசுத்தவான், நீ என்னத்தையோ பார்த்திருக்க, நீ அதன்படி நடந்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். பைபிள் சொல்லுது அவர் அப்போஸ்தலனுக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுக்கல. அவங்க என்னமோ அப்படியே ஜெபம் பண்ணி இருக்கும்போது அப்படியே ஒரு மறுரூபம் ஆயிட்டாங்க. என்னமோ இயேசு அப்படியே பறந்து வந்தாரு, என்னமோ நடக்குதுங்க. இயேசு அப்படியே கை அப்படியே ஷேடோவா, பாரு நான் உனக்காக மரிச்சேன். இப்படி இல்ல. பைபிள் சொல்லுது தெளிவான அந்த தரிசனம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்களுக்கு காமிச்ச தரிசனம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவங்களோட பேசின பேச்சு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அற்புதம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவங்களோட உரையாடின உரையாடல் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுது அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கூறியவைகளை அவர்களுடனே பேசி, அந்த பேச்சு எப்படி இருந்துச்சா? தெளிவா இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல என்னென்னவோ கதை விடுறாங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ இருக்கும்படி செபித்துக்கொள். இப்ப நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா? ஆனா இயேசு உயிர்த்தெழுந்து எப்படி பேசினார்னா தெளிவா பேசினார். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அந்த தரிசனம் தெளிவா இருந்துச்சு. பேசி அந்த பேச்சு தெளிவா இருந்துச்சு. திருஷ்டாந்தம் அப்படின்னா வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துதல் இயேசு தன்னை வெளிப்படுத்தின வெளிப்படுத்துதல் ரொம்ப தெளிவாக அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் என்னத்தை காமிச்சாரு அப்படின்னா, நான் உயிரோட இருக்கிறேன், நான் உயிரோட இருக்கிறேன், நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. தன்னை காண்பித்தார். அவர் ஏன் பேசினார்னா, நான் சாகலப்பா, நான் ஏதோ செத்துட்டு உயிர் தெழுந்து வரலப்பா, மரித்தேன். அல்லேலூயா. மரித்தேன் உண்மை, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரித்தது உண்மை, உங்களுக்காக மரித்தது உண்மை,
உங்களுக்காக ரத்தம் சிந்தினது உண்மை, உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்தது உண்மை, உங்களுக்காக அடிகள் பட்டது உண்மை, உங்களுக்காக ஆணிகளால் கடாவப்பட்டது உண்மை, உங்களுக்காக நான் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தது உண்மை. இன்னொரு உண்மை இருக்கிறது, நான் மரித்த தேவன் அல்ல, நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை யோவானுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் நாம் 18வது வசனத்திலே அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். யோவானுக்கு இப்ப என்ன நிலைமை தெரியுமா? பயங்கரமான தனிமை நிலைமை. அவன் ஒரு எபேசு என்கிற சபையிலே ஒரு பெரிய பாஸ்டரா இருந்தார். எபேசு சபைக்கு பெரிய பாஸ்டரா இருந்தார். நல்ல வல்லமையாய் ஊழியர் செய்து கொண்டிருந்தார். இப்ப அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சு பத்மு அப்படின்ற தீவுல கொண்டு போய் தனியா அவரை போட்டுட்டாங்க. இப்ப தனிமையில் இருக்கிறார். அவருக்கு ஆகாரம் இல்லை, அவரால் ஊழியர் செய்ய முடியல, அவரால் ஒரு விடுதலையா இருக்க முடியல. அவரை கட்டி போட்டிருக்காங்க. தனிமையில சொல்லுவாங்களே நாடு கடத்துறதுன்னு, அந்த மாதிரி இவரை தீவு கடத்திட்டாங்க. எந்த தீவுக்குள்ள கொண்டு போய் யோவானை போட்டிருக்காங்கன்னா பத்மு தீவுல இருக்கிறாரு. இப்ப பத்மு தீவுக்குள்ள இருந்து ஒரு கலக்கத்தோட இருக்கிறாரு, தனிமையில இருக்கிறாரு, பயத்தோட இருக்கிறாரு. அவர் ஆண்டவரை நோக்கி செபித்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ஆண்டவர் அவரை கர்த்தருக்குள்ளே ஆவியில மாற்றினார். அல்லேலூயா. அவர் எழுதுறாரு, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. இப்ப ஆண்டவர் ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, யோவான், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த தரிசனத்தை யோவான் கண்டவுடனே 7 சபைகளுக்கு ஊழியம் செய்தான். 7 சபைக்கு ஊழியம் செய்தான். நான் விசுவாசித்து பார்த்தேன். நான் உயிரோட இருக்கிறேன்னு சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே துவண்டு போயிருந்த மனுஷனை உற்சாகமா ஊழியம் செய்ய வைத்தது. 7 சபைக்கு எழுதி 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 தள்ளுறான். அது மட்டும் இல்ல, வசனம் சொல்லுது, நான் உயிரோட இருக்கிறேன், நான் உனக்கு வெளிப்படுத்தினத, இருந்தத, இருக்கிறத, இனி சம்பவிக்க போறத எழுதுறான். அப்ப யோசித்து பார்த்தேன், உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன கேட்ட ஒரு வார்த்தையில இன்னைக்கு வரைக்கும் யோவான் நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், பைபிள் மூலமா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஒரே ஒரு காரணம் அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும்தான். யோவானை கேட்டா சொல்லுவான், நீ எப்படியா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அந்த பத்மு தீவுல இருந்து சோர்ந்து போகாம எழுதுன? என்னால ஒரு புக் எழுத முடியல. ஏதாவது பிரச்சனைகள் என் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு 4-5 பேப்பர் எழுத முடியல. மனசு அங்கலாய்க்குது, மனசு தடுமாறுது. ஆனா இத்தனை பக்கங்களை யோவான் எழுதினதுக்கு ஒரே ஒரு காரணம் கேட்டா சொல்லுவான், இயேசு என்கிட்ட ஒரு வாக்கு பண்ணார், பிரதர், நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன். அல்லேலூயா. அதுலதான் எனக்கு உற்சாகம் வந்துச்சு. அட, இயேசு உயிரோடு இருக்கிறாரு. நம்மளை தூக்கி யோவானை எங்க போட்டாங்க தெரியுமா? எரிகிற ஒரு கடாய்க்குள்ள, பெரிய சட்டிக்குள்ள தூக்கி போட்டாங்க. கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க. அந்த காலத்தில் இருந்த அரசன், இவன் தேவனுடைய சீஷன், இவனை தூக்கி எரிகிற கொப்பரை சட்டி, எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க. இவனுடைய சீஷர்கள் அப்படியெல்லாம் நல்ல கொடுமைப்படுத்தணும்னு கைய காலை கட்டி தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுட்டு அந்த அரசன் ரொம்ப திமிரா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த யோவான் துடிச்சு சாக போறான்னு. ஆனா சரித்திரம் என்ன தெரியுமா சொல்லுது? யோவானுக்கு ஒரு முடி கூட ஒன்னும் ஆகல. அல்லேலூயா. ஒரு சேதமும் வரல. கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. அவன் பார்த்துட்டு பயந்துட்டான் அந்த ராஜா. அவன் சொன்னான், இவனுக்கு எதுவும் செய்ய வேணாம், இவனை தயவு செய்து என் கண்ணு காணாத இடத்துக்கு தூக்கிட்டு போய் நாடு கடத்திருங்க. அதனாலதான் தூக்கிட்டு வந்து பத்மு தீவுல போட்டாங்க. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்தை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். நாம் மரித்த தெய்வத்தை வணங்கவில்லை, நாம் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கிற
தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கிற ரட்சகர் பேரிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உயிர் தெழுந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக முதலாவது யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் பெண்களுக்கு தான் வெளிப்படுத்தினார். அதுக்காக ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து யாருக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். அந்த லிஸ்ட் நம்ம வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அண்ணா அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இந்த பைபிள் வசனம் எழுதுற வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மட்டும் செத்து போயிட்டாங்க. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்க இயேசு அப்படியே சீக்கிரட்டா சொல்லிட்டு போயிருந்தா இயேசுவின் உயிர்த்தெழுதல் இத்தனை பலமா சாட்சியா இருந்திருக்காது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பேருக்கெல்லாம் தரிசனமா இருக்காரு பாருங்க. அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், பவுலுக்கு தரிசனமானார். 500 பேருக்கு அதிகமான இருந்தவங்க இடத்துல ஒரே டைம்ல தரிசனமானார். அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ பேரை எழுதின பவுலு ஏண்டா மரியாதை விட்டுட்ட? முதல் தரிசனம் யாருக்கு? பைபிளே சொல்லுது, அவர் மரியாளுக்கு முதல் தரிசனமானார்னு. அந்த காலத்துல யூதர்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்துச்சு, பொம்பளைங்களை தலை தூக்கவே விட மாட்டாங்க. பொம்பளை பேரையே யூஸ் பண்ண மாட்டாங்க, பொம்பளைங்க பேரையே உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அந்த பழக்கம் பவுலுக்கும் இருந்துச்சோ என்னமோ எனக்கு தெரியல. எல்லாரும் சொன்னோம், எல்லாருக்கும் இயேசு தரிசனமானார். அகால பிறவி எனக்கு கூட தரிசனமானார்னு சொன்னவன் ஒரு பொம்பளை பேரை விட்டுட்டான். அட, பவுல் விட்டா கூட இயேசுநாதர் விடல. அல்லேலூயா. அவருக்கு தெரியும், இதுக்கு பின்னாடி வரவனுங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க, பெண்களை உயர்த்தவே மாட்டானுங்க, அதனால நாம விடவே கூடாதுன்னு. ஓ, பெண்கள்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப கொஞ்சம் வித்தியாசமா பெண்களுக்கு ஆண்கள்லாம் கை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நல்லா தான் தட்டுங்களேன். ஆமா, ஏன் தெரியுமா? ஆண்டவர் முதல் தரிசனத்தை பெண்களுக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இயேசு கிறிஸ்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக 40 நாள் அளவும் காண்பித்தார். ஏன் இயேசு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று நான் யோசித்து பார்த்தேன். மிக முக்கியமான 4 காரணங்களை நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன். இயேசு ஏன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்? அவர் ஏன் காட்டினார்? சொல்லிருக்கலாம், கனவுல தரிசனத்துல இல்ல பிரதர் நீ பிரே பண்ணும் பொழுது, நீ கவலைப்படாத, ஜீசஸ் நான் சாகல, உயிரோட இருக்கிறேன்னு ஒரு அசரீரி வார்த்தையை சொல்லிருக்கலாம். பட் பைபிள் சொல்லுது அவர் சொல்லல, உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார், தன்னை வெளிப்படுத்த காண்பித்தார். அப்ப இயேசு ஏன் காண்பித்தார் என்று சொன்னால் மிக முக்கியமான 4 காரணங்கள் இருக்கிறது. வாசிங்கள், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார்.
சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். ஏங்க இயேசு தன்னை உயிரோடு இருக்கிறவர் காண்பித்தார்? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு. ஆமென். ஏன் உயிரோடு இருக்கிறவரா இயேசு இன்னமும் உங்ககிட்ட காண்பிச்சுட்டு இருக்கிறாரு? நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக, நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக. பிரதர், நான் சொல்றேன், நம்ம 2 நாள் முன்னாடி இங்க கூடி வந்தோம். எதுக்கு கூடி வந்தோம் சொல்லுங்க? குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. நமக்கு குட் ஃப்ரைடேக்கு வரும்பொழுதே தெரியும் வர ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர். தெரியுமா தெரியாத? குட் ஃப்ரைடேக்கு வந்தப்ப என்னத்துக்கு அழுதோம்? ஓ ஏசப்பா, நீங்க மறைச்சிட்டீங்களே ஏசப்பா, ஏசப்பா நீங்க செத்து போயிட்டீங்களே ஏசப்பா, ஏசப்பா உங்களை சிலுவையில் அடிச்சுட்டாங்களே ஏசப்பா. ஆனா என்ன தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சிக்கன் வாங்கி வீட்டில் வச்சுட்டு இந்த பாஸ்டர் எப்ப சீக்கிரம் முடிப்பான்னு கேட்டுட்டு மெசேஜை கேட்டுட்டு வீட்டில் போய் கேக்கெல்லாம் தின்னு கறி எல்லாம் போட்டு தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை வந்து அழுதுட்டு கிடந்தோம். வெள்ளிக்கிழமை அழும் பொழுது நமக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர் தெழுந்த நாள் பண்டிகை அனுசரிக்க போறோம்னு. ஆனா பிரதர், இந்த சீஷர்களுக்கு தெரியாது வெள்ளிக்கிழமை இயேசுவை சிலுவையில் அடிச்சுட்டாங்க. இவன் துக்கத்தோட இருக்கிறான், இவன் கலக்கத்தோட இருக்கிறான். ஐயோ, இந்த 3.5 வருஷமும் எங்களை ஒருத்தர் நடத்தினாரு, குறைவே இல்லாம நடத்தினாரு, நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, நல்ல டிரெஸ் கொடுத்தாரு, அவரு கூட போனா அவருக்கு சேர்ந்த எங்களுக்கும் ஓ பெரிய மகிமை கிடைக்குது. யாரு பார்த்தாலும் ஓ பெரிய, எங்களை பார்த்தாலே அவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க. இயேசுநாதரை பார்க்கணும் எவ்வளவு கூட்டமா வருது. எல்லா கூட்டத்துக்கும் நடுவுற 12 பாடி கார்ட் நாங்க தான். என்ன அருமையா எங்களை நடத்தினார் இந்த 3.5 வருஷம். நீங்க வாங்க, நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவன் நான் மாத்துவேன், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனவரு செத்தே போயிட்டார். அல்லேலூயா. அவர் பேசினப்ப பெருசா நாங்களும் போய் நின்னோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை கட்டுவேன்றப்ப 12 பேரும் அப்படி பாக்கெட்ல கை விட்டு ஆமா ஆமா எங்க நேசர் இருக்கிறார் கூட சேர்ந்து நாங்களும் கட்டுவோம். அல்லேலூயா. லாசருவை எல்லா யூதர்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. லாசரு கம் அவுட், லாசரு வெளியே வந்தப்ப பார் எங்க கூட இருக்கிற பாஸ்டர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. செத்து போய் 4 நாள் ஆனா கூட கல்லறை உடைச்சு வெளியே கொண்டு பார். அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்ப. ஆமா ஆமா, எங்க பாஸ்டரை மட்டும் நம்பிட்டீங்க, செத்தாலும் பிழைப்பீங்க. எங்களுக்கு ஒரு கவலை இல்லை. இப்படி எல்லாம் காலரை தூக்கிட்டு நடந்தவன் இப்ப ரூமுக்குள்ள கதவெல்லாம் பூட்டிட்டு அழுதுட்டு கிடக்குறான். இயேசுநாதரே செத்து போயிட்டீங்களப்பா, இயேசுநாதரே மரிச்சு போயிட்டீங்க. ஒரே துக்கம், துக்கம், குழப்பம். அடுத்து என்ன செய்யறது புரியல, வாழ்க்கை கேள்விக்குறி, எங்க போறது தெரியல, கண்ணீரோடு கவலையோடு இருக்கான். வசனம் சொல்லுது, ஏன் இயேசு அவங்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவரா காண்பித்தார்னா துக்கமா இருந்த அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு. அல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுக்க வசனம் சொல்லுது, அவர்கள் இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார். ஆமென். சந்தோஷப்பட்டார். முதலாவது இயேசு ஏன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்துகிறார்? நீங்க சந்தோஷமா இருக்கிறது. இந்த இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட இருக்கும் பொழுதே தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 22 வசனங்களை நான் வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமா? ஆமா. இப்ப இவன் ரூமுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறான். இயேசுநாதர் முன்னாடி சொல்லிட்டாரு, இந்த உலகம் என்ன பண்ணும்? ரொம்ப சந்தோஷப்படும். ஆனா நீ என்ன பண்ணுவ? ரூமுக்குள்ள போய் அழுவ, புலம்புவ. ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. ஸ்திரீ ஆளவனுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள்.
பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் நான் உங்களுக்கு என்ன காண்பிக்கிறப்போ, அப்பொழுது நான் உங்களுக்கு என்னை காண்பிக்கும் பொழுது உங்க இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை ஒருத்தனும் உங்ககிட்ட இருந்து எடுத்து போடவே மாட்டான். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நான் என்னைக்கு உங்க முன்னாடி வந்து மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரா என்ன காற்றனோ, அன்னைக்கு உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை ஒருத்தனும் உங்ககிட்ட இருந்து எடுத்து போட மாட்டான். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. நம்ம துக்கமா இருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் தேவன் உயிரோடு இருக்கிறவராக இப்பொழுது தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நமக்கு கிடைக்கிற இந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமென். ஒருத்தனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொன்னால், முதலாவது அவர்களை சந்தோஷப்படுத்த, அவர்களுக்கு ஒரு நிலையான சந்தோஷத்தை கொடுக்க இயேசு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். அதுதான் வேதம் சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே. அது சும்மா தற்காலிகமாக இருக்காது. தற்காலிகமாக தேவன் சந்தோஷம் கொடுக்க மாட்டாரு. தற்காலிகமா ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரு. தற்காலிகமா உங்களை சமாதானப்படுத்த மாட்டாரு. அவர் சமாதானப்படுத்தினா அந்த சமாதானத்தை ஒருத்தன் உங்ககிட்ட இருந்து எடுத்து போட முடியாது. ஆமென். அவர் பணம் கொடுத்தா அந்த பணத்தை ஒருத்தன் உங்க கையில இருந்து பிடுங்க முடியாது. அவர் உங்களை ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதத்தை ஒருத்தன் உங்க கிட்ட இருந்து மாற்ற முடியாது. நம்புறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கர்த்தர் உன் வீட்டை காத்தாருன்னா ஒருத்தனும் உள்ள வர முடியாது. கர்த்தர் உன் வீட்டை காக்கலன்னா அந்த கதிதான். தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்மிடத்திலிருந்து ஒருவனும் எடுத்து போடவே மாட்டான். அதுக்காக தான் அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்த. இரண்டாவதாக, இயேசு ஏன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே 20ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், இவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை போட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டு நம்பவே மாட்டேன். அல்லேலூயா. நம்முடைய பிரதான அப்போஸ்தலன் தாமஸோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? இந்தியாவில் நமக்காக உயிரையே கொடுத்த தாமஸ் யாராவது இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அந்த தாமஸ் சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன். என்னத்தை நம்ப மாட்டேன்? இயேசு உயிரோடு இருக்கிறாரு நம்பவே மாட்டேன். யார்ப்பா தாமஸ்? நீ 3.5 வருஷம் இயேசுவோட இருந்த, எங்கப்பா போயிட்ட? ஒரே ஒரு ஆராதனைக்கு வரல, ஒரு சண்டே தான் வரல. ஒரு சண்டே வரலன்னா அவன் வாயில என்ன வருது? நம்ப மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின 3 தரிசனங்கள்ல, சீஷர்களை வெளிப்படுத்தின 3 தரிசனங்கள்ல 2 தரிசனம் சண்டே தான் வெளிப்படுத்தினார். அவங்க கூடி வர்றப்ப சண்டேல தான் வெளிப்படுத்தினார். இப்படி சண்டே நம்ம சர்ச்சில் வெளிப்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்பாதவன் மூக்கெல்லாம் மேல போயிரும்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புறம் பேசுறவன் நாக்கெல்லாம் கோணிக்கும்ல, ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு சண்டே வரல தாமஸ். எல்லாம் சொன்னாங்க, ஏ தாமஸ், யூ நோ லாஸ்ட் வீக் நாங்க ஜீசஸ் மீட் பண்ணோம். ஜீசஸ் வந்தாரு சர்ச்சுக்கு. ஜீசஸ் நல்லா பேசினாரு.
அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். அவன் சொன்னான், நான் நம்ப மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன்பா. ஏன்? நான் அவர் கையை பார்க்கணும், கையில போட்டு நோண்டணும், விழாவை பார்க்கணும், விழால போட்டு நோண்டணும், எல்லாம் செஞ்சாதான் நான் அவரை விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த சண்டே வந்துச்சு, வாசிங்க. அடுத்த சண்டே மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். தோமா மிஸ் ஆகல இந்த வாட்டி. தோமா அவர்களோடு இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நின்று நடுவே நின்று அவங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை தாமஸ பார்த்து, நீ உன் விரல எங்க நீட்டணுமோ நீட்டிக்கோ. அல்லேலூயா. நீ எங்கப்பா நீட்டணும்? உன் விரலை இங்க நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு அப்படின்னு. அப்ப இரண்டாவது இயேசு ஏன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொன்னா, அவரை விசுவாசிக்க, அவிசுவாசி விசுவாசிக்க. ஆமென், அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க அது நான் இல்லைன்னு. போன வாரம் யாரெல்லாம் சர்ச்சைக்கு வரல? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? குட் ஃப்ரைடே யாரெல்லாம் வரல? உங்களுக்கெல்லாம் சொல்றாரு, நீ அவிசுவாசியா இராம விசுவாசியா இரு. ஒரு வாரம் தானே சர்ச்சுக்கு போகல, ஒரு பிரேயர் மீட்டிங் தானே போகல. இல்லங்க, ஒரு பிரேயர் மீட்டிங் மிஸ் பண்ணா கூட பிசாசு நமக்குள்ள வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. பிசாசு வேற மாதிரி சந்தேகத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிருவான். சந்தேகம் எப்ப வரும் தெரியுமா? தேவ சமூகத்தை விட்டு விலகினா சந்தேகம் வரும். ஆமென். நாங்க எந்த நம்பிக்கையில வாழ்றோம்னா, இயேசு எங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நாங்க எதையும் எதிர்பார்த்து நாங்கள் வாழல. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் எங்களை நடத்துவார்னு விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், விசுவாசத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம், விசுவாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம், விசுவாசத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம், விசுவாசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவ சமூகத்தை விட்டு விலகும் பொழுது சந்தேகம் வந்துடும். 3 வருஷம் இருந்தவன், இயேசுவோடு ஊழியம் செய்தவன், அவனுக்கே சந்தேகம் வருதுன்னா நம்மெல்லாம் எந்த மூளைக்கு? நம்மெல்லாம் எந்த மூளைக்கு? நீங்க விசுவாசிங்க, தாழ்மையா தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இனி ஒரு ஆராதனையை நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். ஒரு ஜப கூட்டத்தையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜப கூட்டமும் ஒவ்வொரு ஆராதனையும் எனக்குள்ளே ஒரு பெரிய உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிற ஒன்றாயிருக்கு. ஆமென். ஒரு பெரிய ரிசரக்ஷன் ஆண்டவர் எனக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, இயேசு ஏன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், நம்ப வைக்க. அவன் அவிசுவாசியா இருந்தான், அவன் சந்தேகப்படுகிறவனா இருந்தான். தேவன் அவனை விசுவாசிக்க வைக்க தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள்ளே இருப்பீர்கள் ஆனால் உண்மையாகவே நீங்கள் சிதறி போகவே மாட்டீர்கள். ஆமென். நீங்க சிதறி போகவே மாட்டீங்க. உங்களை யாரும் சிதறடிக்கவே முடியாது. உங்க காரியங்களை யாராலையும் சிதறடிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரை உள்ள வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களை கொண்டு வந்து விசாரிக்கும்படியாக காவலிலே வைக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அங்கே இருந்த ஒரு ஆசாரியனாகிய கமாலியேல் என்று சொல்லுகிற ஒரு ஆசாரியன் எழும்பி ஒரு வார்த்தை சொல்லுவான். நீங்கள் இந்த மனுஷருக்கு செய்ய போகிறதை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இந்த அப்போஸ்தலர்களுக்கு செய்ய போறதை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இந்த நாட்கள்ல தெயுதாஸ் அப்படின்னு ஒருத்தன் எழும்பணும். தெயுதாஸ் அப்படின்னு ஒருத்தன் எழும்பணும். அவன் பின்னாடி 400 பேர் போனாங்க.
அவனை ஃபாலோ பண்ணி 400 பேர் போனாங்க. அவன் செத்தான், 400 பேர் சிதறடிச்சிட்டான், சிதறி போயிட்டான். பெரிய மனுஷனா எழும்புனான், தெயுதாஸ் பெரிய மனுஷனா எழும்புனான். அவனை ஃபாலோ பண்ணி 400 பேர் பெரிய கூட்டமா போனாங்க. அவன் செத்த உடனே இப்ப 400 பேர் எங்க இருக்காங்கன்னா செதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யூதாஸ் அப்படின்னு ஒருத்தன் எழும்புனான். அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப் எழும்புச்சு. அநேக பேர் பைபிள் எழுதியிருக்கு. நிறைய பேர் எழும்புனாங்க. அவனும் செத்தான், அவங்களும் செதறி காணாம போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து எழும்பினார். அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு. அவர் மரிச்சாரு, யாரும் சிதறி போகல. பெரிய பெரிய கூட்டமாய் அது விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. மற்ற மனுஷர்களை போல இயேசு அல்ல. ஆமென். உயிரோடு இருக்கிற இயேசுவை நாம் பின்பற்றுகிறதுனாலே நாம் சிதறி போகிறதே இல்லை, நாம் சிதறடிக்கப்படுகிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. தேவன் எந்த மனுஷனையும் சிதறடிக்க விட மாட்டார். சிதறி கிடந்த உன்னை தேவன் தம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். காரணம் என்னன்னா, உயிரோடு இருக்கிற இயேசு உன்னை சிதற விடாமல் வழி நடத்துவதற்காக. ஆமென். உன்னை விசுவாசியா வைத்து மேலும் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் இந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார். ஆமென். அவர் மரணத்தை பரிகரிச்சு சொன்னா, அவர் உயிர் தெழுந்ததுல என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு அழிவே இல்லப்பா. பிரசங்கத்தை என்ன சொல்றாருன்னா, அழிவே இல்லை. ஒருத்தன் உயிரோடு இருக்கிற இயேசுவை பின்பற்றினா அவனுக்கு ஜீவனும் அழியாமையும் உண்டு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உயிரோடு இருக்கிற இயேசுவை பின்பற்றினா ஜீவனும் அழியாமை. எதிலையும் அழியவே அழியாது. நம்ம ஆசீர்வாதம். நம்ம சிதறடிக்கப்படவே மாட்டோம். ஆமென். நம்ம அழிந்து போகவே மாட்டோம். அதான் பவுல் சொல்றார், அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் இந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தி. என்ன காட்டுறார் ஆண்டவர்? உயிரோடு இருக்கிறவரானா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவிசுவாசிகளாயிருந்த நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரை விசுவாசிக்கும்படியான சொந்த ஜனமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை உறுதியோடு விசுவாசிப்பேன், இன்னும் உம்மை உறுதியோடு விசுவாசிப்பேன். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிற நீயும் நானுமே பாக்கியவான். அன்றைக்கு தோமா கண்டு விசுவாசித்தான், இன்றைக்கு காணாமல் விசுவாசிக்கிற நீயும் நானும் ஆண்டவருக்குள்ளே பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீயும் நானும் ஆண்டவருக்குள்ளே பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. எவன் ஒருவன் ஆண்டவரை உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறானோ அவன் இழந்தவைகள் எல்லாம் 2 மடங்கு பெற்றுக் கொள்வான். கர்த்தருடைய தாசனாகிய யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று என் காதினால் உம்மை குறித்து கேட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. ஆண்டவர் ஆமென் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இத காதால கேட்டேன், ஆனா இப்பொழுது என் கண்கள் காணுகிறது, என் கண்கள் காணுகிறது. உயிரோடு இருக்கிற இயேசுவை கண்ட யோபுவின் வாழ்க்கையை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அவனை தேவன் 2 ஆசீர்வதித்தார், 2 மடங்கு அவன் ஆசீர்வதித்தார். எவன் ஒருவன் உயிரோடு இருக்கிற இயேசுவை கண்டிருக்கிறானோ, உயிரோடு இருக்கிற இயேசுவை தன் இருதயத்தில் வைத்திருக்கிறானோ, அவன் 2 ஆசீர்வாதம். அவன் அழியவே மாட்டான், அவனுக்கு அழியாமை உண்டு. அவன் ஆசீர்வாதங்கள் சிதறடிக்கப்படுவதில்லை. தேவன் அவனை வாளாக்காம தலையாக்க வல்லார். ஆமென். 3வதாக, இயேசு ஏன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்? நான் 2 காரியங்களும் ஆண்டவர் காண்பித்ததை கூறுகிறேன். 3வதாக ஏன் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொன்னால், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் பாதங்களை தழுவி அவரை
பணிந்து கொண்டார்கள். 17ஆம் வசனம், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். ஏன் தன்னை காண்பித்தார் என்று சொன்னால் அவரை பணிந்து கொள்ள. இயேசு ஏன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்? 3வது விசுவாசிங்க, அவரை பணிந்து கொள்ள. ஆமென். அவரை பணிந்து கொள்ள. இன்னைக்கு எல்லா பயத்தோடும் பணிந்து குனிந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளா நாம் என்றென்று அவருடைய சமூகத்தில் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது, அவரை பணிந்து கொள்வதுதான் உண்மையாகவே ஒரு பெரிய நல்ல காரியம். பணிந்து கொள்ளணும், ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க, ஆண்டவர் விசுவாசிக்கிற நீங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார்னு நினைக்கிற நீங்க, இதை ஒரு பண்டிகையா நினைக்காம ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை பணிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை பணிந்து கொள்ளுவேன். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 52, 53 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. இயேசுவை கண்டவன் ஒவ்வொரு நாளும் அவரை பணிந்து கொண்டான். ஆமென். அழகா இங்க வசனம் எழுதிருக்கு, நாடோறும் அப்படின்னா தினந்தோறும் அர்த்தம், ஒவ்வொரு நாளும் அர்த்தம். ஒவ்வொரு நாளும் தேவ ஆலயத்தில் இருந்தான், தேவனை புகழ்ந்தான், தேவனை பணிந்து கொண்டே இருந்தான். புரியுதா உங்களுக்கு? தேவனை பணிந்து கொண்டே இருந்தான். யாருங்க ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்காதவன், ஒரு மணி நேரம் கூட உருப்படியா ஜெபிக்க முடியாதவன் இப்ப தினந்தோறும் ஜெபிக்கிறானா? எவன் ஒருத்தன் உயிரோடு இருக்கிற இயேசுவை கண்டானோ, உயிரோடு இருக்கிறவராக இயேசு எவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ அவன் தினந்தோறும் ஜெபிப்பான். ஆமென். பிரதர் சிஸ்டர், உங்களை கேட்கிறேன், தினந்தோறும் ஆராதிக்கிற ஆராதனை உனக்கு இருக்கா? இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆராதிக்கிற ஆராதனை இருக்கா? இல்ல வாரத்துக்கு ஒரு முறை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கா? ஆராதனைன்றது வாரத்துக்கு ஒரு முறை ஆராதிக்க இல்ல. பைபிள் சொல்லுது தினந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். தினந்தோறும் ஆண்டவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. தினந்தோறும் இருதயத்தை திறந்து ஆராதிக்கணும். ஆண்டவரே, உம்மை சாஷ்டாங்கமாய் விழுந்து நான் உம்மை பணிந்து கொள்ளுகிறேன், நான் உம்மை பணிந்து கொள்ளுகிறேன், நான் உம்மை பணிந்து கொள்ளுகிறேன். ஆமென். ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறதிலே துதி இருக்கிறது, புகழ்ச்சி இருக்கிறது. நீங்க விசுவாசிங்க. பணிந்து கொள்ளுதல்ல துதி இருக்கிறது. ஆமென். பணிந்து கொள்ளுதல்ல அர்ப்பணிப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 3 சாஸ்திரிகள் இயேசு பிறந்த பொழுது இயேசுவை காணும்படி வந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர்கள் இயேசுவை பணிந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்தவைகளை எல்லாம் படைத்தார்கள் என்று எழுதியிருக்கு. அப்படின்னா இது பணிந்து கொள்ளுதல் என்ன இருக்குன்னா படைப்பு இருக்கு, படைக்கிறது. பணிந்து கொள்ளுதல் தான் படைக்கிறது இருக்குது. ஆமென். பணிந்து கொள்ளுதல் அர்ப்பணிக்கிறது. ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவரே, இது எனக்கு இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்களுக்கு தான், என் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், என் படிப்பு உங்களுக்கு தான், என் வேலை உங்களுக்கு தான், என் வருமானம் உங்களுக்கு தான், என் வாழ்க்கை உங்களுக்கு தான் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது பணிந்து கொள்ளுதல். ஆமென். ஆலயத்துக்கு வரோம், தேவனை ஆராதிக்கிறோம். இந்த பணிந்து கொள்ளுதல் என்ன இருக்கு? விசுவாசிங்க, அர்ப்பணிப்பு இருக்கிறது. இந்த பணிந்து கொள்ளுதல் துதி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பணிந்து கொள்ளுதல் ஆராதனை இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை. அப்ப பணிந்து கொள்ளுதல் தான் ஆராதனை இருக்கு. ஆமென். எத்தனை பேர் பணிந்து கொள்ளுகிறீர்கள்? பணிந்து கொள்ளுகிறீர்கள். இயேசுக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்தி சும்மா முகத்தை உயர்த்தி இப்படிலாம் இல்ல, பணிந்து. அல்லேலூயா. பைபிள் வசனத்தை பாருங்க. நீங்க இயேசுவோட பிரசன்னத்தை பார்த்துட்டு, இயேசுவோட மகிமையை பார்த்துட்டு திமிரா நடப்பீங்கன்னா, இவங்க இயேசு கூடயே 3.5 வருஷம் வாழ்ந்தவங்க, இவங்க எப்படி ஆராதிச்சாங்க? பணிந்து. அல்லேலூயா. பணிந்து. நான் இயேசுவோடு கூட வாழ்ந்தவனா இருக்கலாம், இயேசுவோடு கூட நடந்தவனா இருக்கலாம், இயேசுவோடு மார்புல சாய்ந்தவனா கூட இருக்கலாம். பட் அந்த ரிலேஷன்ஷிப் வேற,
தெய்வம்னு வந்துட்டா அவர் வேற. அவருக்கு முன்னாடி நான் என்னை பணிந்து கொண்டு, அல்லேலூயா, அவர் என் மேய்ப்பனா இருக்கலாம், அவர் என் தகப்பனா இருக்கலாம், அவர் என் தாயா இருக்கலாம், அவர் என் நண்பனா இருக்கலாம், ஆனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்காக நான் அவரை பணிந்து குனிந்து பயபக்தியோடு ஆராதி, பயபக்தியோடு ஆராதி. அல்லேலூயா. எனக்கும் இயேசுவுக்கும் இன்னும் எவ்வளவு வெளிப்பாடுகள் இருந்தாலும் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பணிந்து ஆராதிப்பேன். ஏன்? இயேசு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எப்பெல்லாம் ஆராதனை செய்வீங்க? தினந்தோறும் ஆராதிங்க கர்த்தரை. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு அருமையான வழிமுறையை கற்றுத்தரேன். அரை மணி நேரம் நல்ல கர்த்தரை ஆராதிங்க. அரை மணி நேரம் நல்ல, நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா இருந்தா அரை மணி நேரம் நல்லா ஆராதிங்க, நல்லா ஆராதிங்க. நான் சொல்றேன், துதிகளுக்குள் தேவன் வாசமா இருக்கிறார். துதி பலியிலே தேவன் பிரியப்படுகிறார். ஆமென். நீங்க துதிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஆராதிச்சிட்டீங்கன்னா, அடுத்து நீங்க என்ன கேட்டாலும் தேவன் உடனே உடனே செய்து தர வல்லவரா இருக்கு. ஒருவேளை நீ அரை மணி நேரம் ஜெபிக்கிறவனா இருந்தா நான் உனக்கு சொல்றேன், 20 நிமிஷம் கர்த்தர் ஆராதி. என் பழக்கம் அதுதான். இன்னைக்கு சொல்றேன், தேவ சமூகத்தில் எத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும் பிரேயர் ரெக்வெஸ்ட் only 10 minutes, only 10 minutes. 5 minutes ஊழியத்துக்காக, சபைக்காக, 5 minutes ஆத்துமாக்களுக்காக, அவ்வளவுதான். 1 மணி நேரம் ஜெபிச்சா 50 minutes என் தேவனுக்கு வர்ஷிப் பண்ணுவேன். அல்லேலூயா. இசை வாத்தியம் கிடையாது, கூட சேர்ந்து பாட்டு பாடுற பாடகர்கள் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது. ஆனா 50 மணி நேரம் 50 நிமிஷம் கர்த்தர் ஆராதிப்பு. ஆண்டவரே நீர் நல்லவர், 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 நல்லவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து ₹1 கூட ஒருத்தன் முன்னாடி கை ஏந்தினது கிடையாது, ஒருத்தனுக்கு தயவு தாட்சணியமா பேசுனது கிடையாது. இயேசு ஆண்டவர் இஷ்டம் தான் வா, பிடிக்கலன்னா போய்கிட்டே இரு, இப்படிதான் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தயவு எனக்கு தேவையே இல்லைன்னு நான் பேசியிருக்கிறேன். என்னை அழைத்தவர் அவர், அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார்னு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதுதான் பேசியிருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை எந்த சூழ்நிலையில தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகும். நான் எதுக்கும் கலங்கினதே கிடையாது, எந்த காரியத்தை நினைச்சு கலங்கினதே கிடையாது. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நான் ஆராதிக்கிற இயேசு என் ஆராதனையை கண்டு கொண்டிருக்கிறார். ஆமென். என் ஆராதனையை கண்டு கொண்டிருக்கிறார். ஏவன் ஒரு இதுக்காக தான் இயேசு வெளிப்படுத்தினார் என்ன. ஆமென். நான் எப்பவுமே விசுவாசித்து பார்ப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமைகளா இருந்த பொழுது பார்வோன் கிட்ட போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களை அனுப்பிச்சிடுங்க. இப்படியே கேட்டாரு மோசே, இப்படியே கேட்டாரு. ஐயோ ஆண்டவருடைய ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆண்டவர் சொன்னார் அவங்களை அனுப்ப சொல்லி. இப்படியே சொன்னாரு. நோ, only one purpose. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து சதா காலமும் உயிரோடு இருக்கிற தெய்வம். நாங்க உயிர் தெழுந்த இயேசுவை கொண்டாட வரவில்லை, உயிரோடு இருக்கிற இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை பாய்ந்து ஆசீர்வதிக்கட்டும் தகப்பனே. இயேசு மரிக்கவில்லை, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சந்தோஷப்படுத்த உயிரோடு இருக்கிறார். நாங்க விசுவாசிக்க உயிரோடு இருக்கிறார். நாங்க பணிந்து கொள்ள உயிரோடு இருக்கிறார். நாங்க இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க இயேசு உயிரோடு இருக்கிறவராக அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதின் நோக்கத்தை ஆண்டவரே இந்த வேளையில சபையாக நாங்கள் உறுதி கூறுகிறோம். இந்த உலகத்துக்கு எடுத்துரைப்போம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுவோம் ஆண்டவரே. எங்கள் ஆயுசு உள்ள வரைக்கும் சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த தீர்மானத்தை இந்த வேளையிலே நான் ஏறெடுக்கிறேன். இந்த தேவனாகிய கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பீராக.
இந்த செய்தியை இணையதளத்தின் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேளையில் இந்த ஜெபத்தின் மூலமாக பாய்ந்து செல்வதாக. தொடுவீராக. வியாதிகள் சுகமடைவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் அடைக்கப்படுவதாக, குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக, விக்கிரக ஆராதனைகள் ஒழிந்து போவதாக. தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.